என்னம்மா அது? ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கு சும்மா இருமா. அண்ணா ரொம்ப பெயினா இருக்கா? இல்லம்மா, பெயின் கில்லர்ஸ் கொடுத்துருக்காங்க, சரியா போயிடும். நீ இப்படி படுத்திருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குடா. கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம்? போய் போய் கடையை பாருங்கண்ணே. அது இல்லடா. ப்ளீஸ்ண்ணே, சொன்னா கேளுண்ணே. மா, ரொம்ப பசிக்குதுமா. வீட்டுல இருந்து சமைச்சு எடுத்துட்டு வரியா? நீ எப்படிப்பா தனியா இருப்ப? நான் பாத்துக்கிறேம்மா. ராசம், நான் தம்பியை பாத்துக்கிறேன். நீங்க நிர்மலா வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிட்டுட்டு எனக்கும் தம்பிக்கும் கொண்டாந்துருங்க. அதுவும் சரிதாம்மா. செல்வம், சரி பாத்துக்க. நான் போயிட்டு வந்துடுறேன். கிளவி கொஞ்சம் நான் பாத்து. பாத்துக்கிறேன். அப்பா கண்ணு, யாரையா உன்னை இப்படி போட்டு அடிச்சது? ஏய், இந்த சட்னில உப்பு இருக்கான்னு பாரு, எல்லாம் சரியா இருக்கான்னு பாரு. அந்த கேரியரை கொஞ்சம் எடை. இருக்குமா? இந்தா. ஐயோ, அப்பா அப்பப்பா, என்னமாச்சு? காலெல்லாம் ஒரே விண்ணு விண்ணுன்னு தெரிக்குதுமா. அம்மா, செல்வ அண்ணனை எப்ப டிஸ்சார்ஜ் பண்றாங்க? தெரியலையே, அவன் உடம்பு சரியானதுக்கு அப்புறம் தானம்மா சொல்லுவாங்க. 10 நாளைக்கு மேல ஆயிடுச்சுன்னா? ஆனா ஆனதுதான், நாம என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் நடக்கணும்னு இருக்கு. நான் சமைச்சு கொண்டு போய் எல்லாம் பெரிய கஷ்டம்தான். ஏமா, பேசாம அண்ணி இங்க வர சொல்லிட்டா என்ன? அவங்களே சமையல்லாம் பாத்துப்பாங்க. நீயும் அடுப்படையில கடந்து கஷ்டப்பட வேணாம்ல. அந்த பேச்சை இங்க பேசாத, சொல்லிட்டேன் நான். ஏமா, உடம்புக்கு முடியாம கஷ்டப்படுறியேன்னு தானே சொன்னேன். நான் என்ன கஷ்டப்பட்டாலும் சரி, எனக்கு உடம்புக்கே வந்தாலும் சரி, நான் அதை மட்டும் இப்ப செய்ய மாட்டேன்டி. ஏமா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? பின்ன என்னடி, அந்த மாணிக்கம் பயலுக்கு புத்தி போற போக்கே சரியில்லடி. அவன் மேல ரொம்ப தான் பாசமழை பொழியிறான். அது மட்டும் இல்லாம அந்த சுந்தரம் எல்லா உதவியுமே சரவுக்காக தான் பண்றேன்னு எல்லாரும் முன்னாடி விவசாய இல்லாம சொல்றாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு அவ சும்மாவா இருப்பா? என்ன செய்யணும்னு நினைக்கிற? தலை உச்சிக்கு கிர்ன்னு திமிரி ஏறி போய் நின்னு கொண்டி, அப்புறம் அது லேசில இறங்காது. நாம தான் இந்த வீட்டுக்கு மகாராணின்னு அந்த சரோ நினைக்க ஆரம்பிச்சிருவா. அந்த நினைப்பு அவளுக்கு வரக்கூடாது. நமக்கு அது நல்லதில்லை. ஓஹோ, அப்படி சொல்றியா நீ? ஆமாண்டி, இப்போ அந்த சரவுக்கு புத்தியில உரைச்சிருக்கும்ல. இந்த வீட்ல எனக்கு அப்புறம் தாண்டி அவ. மாணிக்கம் முதல்ல எனக்கு மகன், அப்புறம் தாண்டி அவளுக்கு புருஷன். இது அவ புத்திக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அப்படியே அவ கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும்டி.